நான் நெய் சாப்பிடுவேன், ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், பிரியாணி சாப்பிடுவேன், சீஸ் சாப்பிடுவேன், பொடியில எண்ணெயெல்லாம் ஊத்தி சாப்பிடுவேன், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன். இருந்தாலும் நான் வெயிட் குறையணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஏன் கார்த்திக், இவ்வளவையும் சாப்பிட்டுட்டு வெயிட் குறைக்க முடியுமா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமாம் முடியும். எப்படி கார்த்திக் இவ்வளவையும் சாப்பிட்டுட்டு குறைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நீங்க முழுசா வீடியோவ பார்க்கணும். அப்பதான் என்னால உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ, ஹே எவ்ரிவன், வெல்கம் டு கார்த்தி யோகா. இது ஒரு வெயிட் லாஸை பற்றின ஒரு எபிசோட். இன்ஃபேக்ட் இந்த வெயிட் லாஸ் நானும் உங்க கூட சேர்ந்து பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அப்பாலஜிஸ். ரொம்ப மாதமாக ஒரு ரெகுலர் பேசிஸில் நான் வீடியோ போடுறதே இல்லை. என்ன காரணம்னா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு என் மனைவி கூட ரிலேஷன்ஷிப் பேலன்ஸ் பண்ணுறது, என் அலுவலக பணியை பார்க்குறது, என்னுடைய உறவினர்கள் எல்லாம் விருந்துன்னு கூப்பிட்டு எல்லா இடத்துலையும் போய் ஃபுல் கட்டு கட்டி, அப்புறம் வீட்டில் பொருட்கள் வாங்குறது, இப்படியே ஒரு 6 மாதம் போயிடுச்சுங்க. இந்த 6 மாதம் போனதில் நான் பயங்கரமாக வெயிட் ஏறிட்டேன். என்னால் சரியானபடி எக்ஸசைஸும் பண்ண முடியாமல் போயிடுச்சு, யோகாவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போவுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் ஏதாவது ஒரு வழி பண்ணி பண்ணணுன்ட்டு இருக்கிறேன். ஸோ இந்த ஜேர்னியில் நான் ஒரு 5 கிலோ ஏறிட்டேன். என்னை ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ பெரிய வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருந்திருக்கிறேன், 100 கிலோலேருந்து குறைச்சிருக்கேன் அப்படிங்கிறது. பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு வெயிட்டில் ஏறின மாதிரியே தெரியாது. என்னப்பா நீ ஒல்லியாக தான் இருக்க, நீ வெயிட் ஏறிட்ட அப்படின்னீங்கன்னா, என்னுடைய பழைய ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கான லிங்க் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், ஆர் இங்கே முடிஞ்சால் நான் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் மை ஓவரால் ஜேர்னி. இதில் வெயிட் லாஸ் பற்றி பேசுவோம். இந்த வெயிட் லாஸ் ஒரு ஒரு கஷ்டமான டாபிக். வெயிட்டாக இருக்கிறவங்க வெயிட்டை குறைக்கிறது அது ஒரு சேலஞ்ச். வெயிட்டை குறைச்சவங்க அந்த வெயிட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது அதுவும் ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்சு தான் இப்போ எனக்கு இருக்குது. 3வது சேலஞ்ச் என்னதுன்னா, வெயிட்டு கம்மியாக இருக்கவங்க ஆரோக்கியமான முறையில் வெயிட் ஏற்றணும் அப்படிங்கிறது அதுவும் ஒரு சேலஞ்ச். ஸோ இந்த மாதிரி வெயிட் லாஸ்ன்னு பார்த்தா எப்படி சுற்றி பார்த்தாலும் நம்ம ஒரு சேலஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கிறோம். அப்படி தான் இருக்குது. அது ஏன் அந்த சேலஞ்சுக்குள்ளே இருக்கோம், ஏன் வெயிட் லாஸ் அவ்வளோ பெரிய சவாலான விஷயமா இருக்குங்கிறதுக்கு ரொம்ப பெரிய காரணம் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், அதை நான் இன்னொரு வீடியோவே எடுத்து போடுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் இப்போ முதல்ல ஒருத்தங்க வெயிட் லாஸ் ஜேர்னியில் நீங்கள் என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் இழக்கிறது உங்களுடைய வெயிட்டு கிடையாது, அது உங்களுடைய செல்ஃப் மோட்டிவேஷன் தான். நான்ப்பா இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். காரணத்தை சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னிக்குள்ளே போகிறீங்கன்னா, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதும்பாங்க, இதெல்லாம் சாப்பிடணும்பாங்க. அது நிறைய ஐட்டம், பிடிச்ச ஐட்டம் நீங்கள் விடுற மாதிரி இருக்கும், பிடிக்காத ஐட்டம் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்புறமேட்டுக்கு திடீர்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு அப்படியே வெளியே தூக்கி போட்டு காலையில் எந்திரிச்சு ஜிம்முக்கு போகணும், ஆடணும், ஓடணும், பாடணும் இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். புதுசாக செய்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் அவங்களுக்கு எதுவுமே செய்ய பிடிக்காது. பிடிச்ச சாப்பாடெல்லாம் பக்கத்தில் இருக்கும், பிடிக்காத சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், பிடிக்காத வேலையை செய்கிற மாதிரி இருக்கும், ஒரு பிடிக்காத ரொட்டீனுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று நீங்கள் உங்களே ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அல்லது உங்கள் ட்ரெயினர் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர் எல்லாம் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, அல்லது சம் கைண்ட் ஆஃப் சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு கட்டத்தில் அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு, எனக்கு இந்த வெயிட் லாஸே வேணாம், அந்த ஆணியே நான் பிடுங்க வேணாம், அப்படி ஓரமாக தூக்கி போட்டுட்டு எப்பொழுது போல் நான் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களுக்கு கூட ஒரு கம்பேனியன் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி குடிச்சுக்கிறேன். அவங்களுக்கு கூட ஒரு கம்பேனியன் இருக்கிறாங்க, அவங்களும் வெயிட்டு குறைக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஏய் அப்பா, நான் இது ட்ரை பண்ணேன், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, நான் இப்படி ட்ரை பண்ணேன், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சாப்பாடு ட்ரை பண்ணேன், இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணி 2 பேத்துக்கு நடுவில் ஒரு போட்டி இருந்தாலும், அந்த போட்டி ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக கொஞ்சம் எளிமையாக அவங்களால வெயிட் குறைச்சிட முடியும். அந்த ஜேர்னியில் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, கூட வெயிட் குறைக்கிறது ஆள் இல்லை. அதுக்காக தான் இப்போ நான் இருக்கிறேன். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 5 கிலோ ஏறிட்டேன்னா, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் இந்த வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, என் கூட சேர்ந்து
நீங்களும் குறைங்க. அல்லது உங்க கூட சேர்ந்து நானும் குறைக்கிறேன். 2 பேருமே சேர்ந்து வெயிட்ட குறைப்போம். இதுக்கு என்ன நான் பண்ண போறேன் அப்படின்னா, டே டு டே பேசிஸ் நான் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்றேன், என்ன நான் சாப்பிட்றேன், அந்த சாப்பாட்டில தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சம்டைம்ஸ் நான் சொன்ன இந்த விஷயங்கள் நெய்யி, எண்ணெய், சீஸு, ஸ்நாக்ஸு, பிரியாணி இந்த மாரி நார்மலான மக்கள் டயட் இல்லாத காலத்தில சாப்பிட்ற ஐட்டம்ஸ் கூட நான் அப்பப்போ சாப்பிடுவேன். இத சாப்பிட்டுக்கிட்டே எப்படி வெயிட்ட குறைக்கிறேன் அப்படிங்கிறது டே டு டே பேசிஸில அப்டேட் பண்றேன். என்னுடைய சாப்பாட அப்டேட் பண்ணுவேன். நான் என்னென்ன நடந்தேன், யோகா எவ்வளோ நேரம் பண்ணேன், என்ன நான் யோகாலாம் பண்ணேன், என்ன ஒர்க் அவுட் பண்ணேன், இது எல்லாத்தையும் சேர்த்து டே டு டே பேசிஸில உங்களுக்கு நான் வீடியோவா நான் ஷார்ட்ஸ் மாரி நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த வெயிட் நான் என்னப்போ ஒரு 10 நாள் ஷார்ட்ஸ் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் குறைஞ்சேன்னா அதுக்கப்புறம் கடைய சாத்திட்டு போயிருவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் இந்த 5 கிலோவ அவ்வளோ எளிமையா குறைக்க போறதில்ல. அவ்வளோ வேகமாவும் குறைக்க போறதில்ல. ஒரு மாசத்துக்கு 2 கிலோ இந்த ரேஞ்சில தான் நான் குறைப்பேன். இன்னொன்னு உங்களுடைய சக்சஸ் மெட்ரிக்ஸ் உங்களுடைய வெற்றியின் மெட்ரிக்ஸ் வந்து வெயிட் லாஸ் மட்டும்தான் அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தவறானது. நான் அப்படி தான் தவற பண்ணி தான் அந்த 35 கிலோ குறைச்சேன். அதை நான் செஞ்சுருக்கக்கூடாது. அது தவற இப்போ தான் நான் உணர்றேன். நீங்கள் வெயிட்டு குறைக்கிறீங்கன்னா பல பல மெட்ரிக்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. லைக் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய தொப்பையின் அளவு, நெஞ்சு சதையின் அளவு, தொடையின் அளவு, கையின் அளவு இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் என்னால் எத்தனை புஷ்அப்ஸ் பண்ண முடியும், எத்தனை புல்அப்ஸ் பண்ண முடியும், அப்புறம் எவ்வளோ நேரம் என்னால் பிளாங்க் பண்ண முடியும், இது எல்லாத்தையும் நான் மெஷர் பண்ணிவிட்டு, அதனோட கூட என்னுடைய வெயிட்டையும் மெஷர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த ஜேர்னியில் நான் என்டர் ஆவேன். இப்ப எனக்கு வெயிட் குறையவே இல்ல. நான் 75 கிலோல அப்படியே தான் இருக்கிறேன். ஆனா, என்னுடைய தொப்பை குறைஞ்சுகிட்டு இருக்கு. அல்லது என்னோட தொட சதை குறையுது. அல்லது என்னால ரொம்ப நேரம் பிளாங்க் பண்ண முடியுது. என்னால நெறைய புஷ்அப்ஸ் பண்ண முடியுது. என்னால நெறைய புல்அப்ஸ் பண்ண முடியுது. இது எல்லாம் முடியுது. ஆனாலும் என்னால வெயிட் மட்டும் குறையல அப்படின்னா கூட, நான் ரொம்ப ஆரோக்கியமான பாதையில தான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறது தான் பொருள். உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னிலையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. வெயிட்டே குறையல. பட் மற்ற ஏதாவது ஒரு விஷயங்களில் ஏதாவது 1, 2 குறையுது, ஏறுது அப்படின்னா கூட அது உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய சக்ஸஸ் மெட்ரிக்ஸ். இதை வச்சு தான் நான் டே டு டே பேசிஸில் ஷார்ட்ஸ் நான் போட போகிறேன், அப்லோட் பண்ண போகிறேன். நீங்களும் பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னிக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா நீங்களும் அந்த கமெண்ட்டில் ஐ எம் இன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அல்லது தமிழில் கூட நானும் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எத்தனை பேர் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறீங்க வரீங்க அப்படிங்கிற எனக்கும் தெரியும். நானும் மோட்டிவேட்டடாக இருப்பேன், உங்களையும் மோட்டிவேட் பண்ணுவேன். ஸோ 2 பேருமே சேர்ந்து நல்லா வெயிட்டை குறைச்சி அல்லது நல்லா வெயிட்டை குறைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. பட் அட்லீஸ்ட் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முயற்சி பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you tomorrow. ஓகே, இருங்க. இன்னொரு முக்கியமான ஒரு பஞ்ச் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிடுறேன். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரே பிரச்சனை தான். அது உடல் ஆரோக்கியம் பிரச்சனை மட்டும்தான். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.